ஷார்ட் நோட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற புது ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாட்டி அ இ பழைய ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாட்டி, இப்போ இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு அ ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குறைஞ்சது 1 கொயர் நோட் ஃபுல்லாவே வரும். நம்ம ப்ராப்பரா அ எழுதி சால்வ் பண்ணி நம்ம லெசன்ஸ கன்டினியூஸா இது பண்ணியிருந்தோம்னா. அந்த 1 கொயர் நோட்ட நல்லா படிச்சு, நம்ம ஷார்ட் நோட்ஸா எழுதணும். இன்னைக்கு ஒரு 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 யூனிட் நடத்துறாங்க அப்டின்னா, அந்த யூனிட்ட ஒரு பேஜ்லயே ஷார்ட்டா நம்மளுக்கு புரியிற மாரி நம்ம எழுதி வச்சுக்கணும். அத வந்து ஒரு 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 1 கொயர் நோட் எடுத்து, அந்த ஷார்ட் நோட்ஸ்லயே அந்த 1 கொயர் நோட்லயே ஒரு 10 சப்ஜெக்ட்ட நம்ம கவர் பண்ற மாரி ஷார்ட் நோட்ஸா நம்மளுக்கு எழுதணும். நம்மளுக்கு புரிஞ்ச பர்சனலா இப்போ நான் ரிவைஸ் பண்ண போறேன்னா, எனக்கு வந்து புரியிற மாதிரி நான் வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ நான் எழுதி வைக்கணும். நான் வந்து ஃபியூச்சர்ல பார்த்தேன்னா, அது எனக்கு புரியணும். அந்த மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸா எழுதணும். செகண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ரிவிஷன். ரிவிஷன் அப்டின்னா, எக்ஸாம்க்கு முந்தின நாள் உட்காந்து ரிவைஸ் பண்றது ரிவிஷன் கிடையாது. ஸோ எவ்ரிடே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். நாம இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்டின்னா, நாளைக்கு அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு முந்தின டாபிக்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த டாபிக்க ஃபாலோ பண்ணணும். அப்படியே நம்ம இப்போ தேர்ட் டே வந்தப்போ செகண்ட் டேயோட டாபிக்க நான் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேயோட டாபிக்க ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் வீக்கெண்ட் எடுத்துட்டு ஃபுல்லா நம்ம அந்த வீக்ல என்னெல்லாம் படிச்சோமோ, அத ரிவைஸ் பண்ணிட்டு, அப்புறவு அந்த என்ன டாபிக்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணோமோ, வீக்கெண்ட் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணி, அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ நம்ம வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். மிஸ்டேக்ஸ நம்ம டீப்பா கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயிருவோம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆயாச்சு. நம்மளுக்கு ஷார்ட் நோட்ஸும் நம்ம கையில இருக்கு. சரியா? இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறோம். அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டு, நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ட விட்டுறக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட் போற ஃபர்ஸ்ட் டே, நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ட நம்ம இந்த வீக்லயே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம அந்த இதுல ஷார்ட் நோட்ஸ மட்டும் ரீட் பண்ணி விட்டுட்டு போயிரலாம். ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணாலே போதும். ஈவன் நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல ஒரு ஒரு 5 ப்ராப்ளம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு 5 ப்ராப்ளம்ல ஏதோ ஒரு புது ஸ்டெப் இருந்தா, அந்த ஸ்டெப்ப கூட நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல